குட் மார்னிங் டு எஸ்விபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் செகண்ட் யூனிட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இல்லஸ்ட்ரேஷன் 18-19 அண்ட் எக்ஸைஸ் 21-22 இந்த 4 சம்மும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 18ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. Following is the receipt and payment account of Salem Recreation Club for the year ended 31st March 2019. சேலம் ரீக்ரியேஷன் கிளப்போட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை வச்சு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த ஐட்டம்ஸ்லாம் எங்கே அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எப்பயுமே பேமெண்ட் சைடு இருக்கிற எல்லாமே நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 அக்கௌண்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்னொன்று என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்துடும். ஸோ அதனால் இந்த ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எடுத்துக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேஷ்னரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2400 கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2400 நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னா 31st March 2018 300ம் 31st அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னா 300 ஓப்பனிங். 2018ங்கிறது நமக்கு ஓப்பனிங், 2019 அப்படிங்கிறது நமக்கு க்ளோசிங். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 300 ப்ளஸ் ஸ்டேஷ்னரி எவ்வளோ அப்படின்னா 2400 ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 2700 வரும். அதோட இந்த க்ளோசிங் 500 லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2200 நமக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்துடும். ஸோ அது நம்ம எடுத்துக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போஸ்டேஜோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னா 1000. ஸோ இந்த 1000 நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுற எல்லாமே நம்ம போட்டோம். இப்போ அடுத்து இன்கம் சைடு எதெல்லாம் போட போகிறோம். ஸோ பாருங்கள், எப்பயுமே நம்ம இந்த கேஷ் இன் ஹேண்டு ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி க்ளோசிங்காக இருந்தாலும் சரி போடக்கூடாது. க்ளோசிங் எங்கே வரும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு க்ளோசிங் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ இது போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எந்த மந்த் எந்த இயர் போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே 2 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளை எந்த இயர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2019 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2019. ஸோ 2019 31st March முடியுது அப்படின்னா எந்த சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 12,500 நம்ம சப்ஸ்கிரிப்ஷனாக எடுத்துக்கணும். ப்ளஸ் அதோட 2018-19க்கு 1000 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கே மேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், 450 members each paying annual subscription 30. So 450 into 30. So 450ஐயும் 30ஆல் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த 1000 ரூபாவை இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 12500ஓட லெஸ் பண்ணி போடும்போது ஆட் பண்ணி போடும்போது என்ன பண்ணணும் என்ன வரும் அப்படின்னா 13,500 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ்டு ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டு 12,000 இருக்குது, அந்த 12,000 அப்படியே போடணும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் சன்ட்ரி ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி ரிசிப்ட் எவ்வளோ அப்படின்னா 500. இந்த 500 நம்ம அப்படியே போடுறோம். ஸோ போத் சைட் டோட்டல் என்ன வரும் அப்படின்னா 26,000 வரும். இந்த 26,000ல் இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ டோட்டலாக வரும் அப்படின்னா 3,200 தான் வரும். ஸோ இந்த 26,000 மைனஸ் 3,200 போட்டால் நமக்கு 22,800 நமக்கு ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன போடணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன போடணும் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போடுறதுக்கு லயபிலிட்டிஸ் அசெட் அப்படின்னு 2 ஓப்பன் பண்ணிக்குவோம்.
ஸோ கேபிட்டல் ஃபண்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டல் ஃபண்டு 9300 நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு போட்டுக்குவோம். அதோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நமக்கு சர்ப்ளஸ் கிடைச்சது இல்லையா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணோம் 9300ஓட 22800 ஆட் பண்ணோம் அப்படின்னா 32100 கிடைக்கும் நமக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து லயபிலிட்டிஸில் என்ன போடணும் அப்படின்னா ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ எவ்வளோ ரிசீவ்டு இன் அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா 400 ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ எங்கே மேம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 2019-20க்கு சப்ஸ்கிரிப்ஷன் 400 ரூபா வாங்கிட்டாங்க. இந்த 2019ஓட சப்ஸ்கிரிப்ஷன் இந்த 2019-20ஓட சப்ஸ்கிரிப்ஷன் 2019க்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து அட்வான்ஸ்டாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசீவ்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு போட்டு லயபிலிட்டி சைடு அந்த 400 போட்டுக்குவோம். ஸோ லயபிலிட்டி சைடு போகிற எல்லா ஐட்டமும் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அசட் சைடு. ஸோ அசட் சைடு என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது அசட்னு சொல்லியிருந்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அசட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேஷ் இன் ஹேண்டு போடணும். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3500 கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா இங்கே பாருங்கள், there is 450 members to paying annual subscription. இதுதான் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா, ஸோ அதனால் இது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1000 நம்ம அசட் சைடு போடுவோம். ஸோ அப்படி போடும்போது போத் சைட் டோட்டல் 32,500 வரும். இந்த 32,500 அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கிடைக்கிற ஒரு வேல்யூ. ஸோ பாருங்கள், அதே மாடலில் தான் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்ட் 31st March 2019 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போத் சைட் டோட்டல் பாருங்கள் 26,000 கிடச்சிருக்கு. இந்த 26,000ல் இருந்து நம்ம அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்டை மட்டும் லெஸ் பண்ணும்போது நமக்கு 22,800 சர்ப்ளஸ் கிடைக்கும். இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் நம்ம கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரியே பாருங்கள், அட்வான்ஸ்டாக வாங்குறது 400 போட்டிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது 1000. இந்த 1000 எப்படி வந்தது அப்படின்னா அந்த சம்மில் 450 மெம்பர்ஸ் அண்ட் 30 ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் இந்த வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு சம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 19th சம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்க போகிறோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 19ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கோயமுத்தூர் கிரிக்கெட் கிளப் ஃபார் த இயர் ended 31st March 2016 prepare income and expenditure account for the year ended 31st March 2016 and balance sheet as that date அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சேம் மாடல் தான், இதுலேயும் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. முன்ன எப்படி போட்டோமோ அதே தான். ஸோ எதுக்கும் ஒரு தடவை சொல்கிறேன், இந்த ஒரு சம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இதே பேசஸ் தான் பின்னாடி இருக்கிற அந்த 3 சம்முமே அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த புக் ஆஃப் கோயமுத்தூர் கிரிக்கெட் கிளப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ரெசிப்ட் சைடு என்னெல்லாம் வரும், பேமெண்ட் சைடு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எந்த சைடு போடுவோம், ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுவோம். ஸோ ரெசிப்ட் சைடு இருக்கிற எல்லாமே நம்ம எந்த சைடு போடுவோம் அப்படின்னா இன்கம் சைடு போடுவோம். இதுலையும் பர்டிகுலராக அசட்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நமக்கு வராது. ஏன் அப்படின்னா அது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்துடும். ஸோ அதே மாதிரியே கேபிட்டல் ஃபண்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எந்த சைடு வரும் அப்படின்னா லயபிலிட்டி சைடு வரும் அப்படிங்கிறத ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கோம் இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. ஸோ பாருங்கள், இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, எது எங்கெல்லாம் அப்பியர் ஆகும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடணும், ஆமாவா. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, அதாவது பேமெண்ட் சைடு இருக்கிற எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ பாருங்கள் எதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் சைடு வரும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு வராது. ஏன் அப்படின்னா இது அசட் சைடு வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இங்கே வராது. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது இங்கே வராது. ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
தென் நெக்ஸ்ட் பாருங்க செக்ரட்டரி ஹார்மோனியஸ் அப்படின்னு இருக்கா. இந்த செக்ரட்டரி ஹார்மோனியஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். தென் நெக்ஸ்ட் பாருங்க பேட் அண்ட் பால் 7400 கொடுத்துருக்காங்க. இந்த 7400 அப்படியே நம்ம போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆன் ஏப்ரல் 2015 கிளப் ஹேட் பீன் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் 3000 இருந்ததாகவும் அதோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1000 இருந்ததாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க ஓப்பனிங் வந்து 3000 க்ளோசிங் 1000. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா ஓப்பனிங் பேட் அண்ட் பால் 3000 ப்ளஸ் பேட் அண்ட் பால் பர்ச்சேஸ் 7400 மைனஸ் க்ளோசிங் பேட் அண்ட் பால் 1000. இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணி நமக்கு அவுட்டரில் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9400 நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் சைடு எதெல்லாம் போடுவோம். ஸோ இன்கமுக்கு நமக்கு ஒரே ஒரு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு 11,000 இன்கம் சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா ரிசீவ்டு இன் அட்வான்ஸாக நம்ம ஏதாவது ரிசீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் அட்வான்ஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன் 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 500 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11,500 அதாவது சப்ஸ்கிரிப்ஷனோட அந்த 500 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11,500 கிடைக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31st 3/2016 கரண்ட் இயருக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது 2000. ஸோ இந்த 2000ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 13,500 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சது சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால். ஸோ பேட் அண்ட் பால் சேல் பண்ணதில் எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 100 கிடைச்சிருக்கு. ஸோ இது நமக்கு இன்கம் சைடு போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த எல்லா அமௌண்ட்டும் போட்டுட்டோம். ஸோ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரே ஒரு வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா எப்பயுமே நமக்கு இன்கம் சைடு தான் அதிகமாக வரும். ஆனால் இந்த சம்மை பார்க்கும்போது நமக்கு எந்த சைடு தான் அதிகமாக வரும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு தான் அதிகமாக வந்திருக்கு. பிகாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 18,900 இருக்குது. ஆனால் இன்கம் சைடு ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது 13,400 தான் இருக்குது. ஸோ இந்த 18,900லேருந்து 13,400 லெஸ் பண்ணும்போது நமக்கு 5,300 கிடைக்கும். அதாவது இந்த 5,300ங்கிறது நமக்கு டெஃபிஷியேட் அதாவது பற்றாக்குறை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு பற்றாக்குறை. ஒருவேளை எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு சர்ப்ளஸ் உபரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதே சம்மை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் போடணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் அசட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ஆன் பேட் அண்ட் பால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1000 இருக்குது. ஸோ அந்த 1000 இங்கே பாருங்கள் நம்ம எப்பயும் க்ளோசிங் பேலன்ஸ் ஸ்டாக் ஆன் பால் மட்டும்தான் போடுவோம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு எவ்வளோ இருக்குது 1000. ஸோ அந்த 1000 நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் அது அசட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸில் இருந்தால் அது லயபிலிட்டிஸ்லையும் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்கில் நமக்கு எவ்வளோ இருக்கிறதா நம்ம கணக்கு காட்டியிருந்தோம் அப்படின்னா 2000 இருக்கிறதா காட்டியிருந்தோம் இன்கம் சைடில். ஸோ அந்த 2000 நம்ம அசட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் கேஷ் அண்ட் பேங்க் 7,800 இது போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க லயபிலிட்டி சைடு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லயபிலிட்டி சைடுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க இதில் வந்து கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க. ஸோ கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது 10,500 நமக்கு கேபிட்டல் ஃபண்டு 10,500 நமக்கு கேபிட்டல் ஃபண்டு. ஸோ அந்த கேபிட்டல் ஃபண்டை 10,500 நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஸோ 10,500 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சாரி 10,500 liabilities நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோட என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே சர்ப்ளஸ் இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா டெபிசிட் கிடைச்சிருக்கு, அதாவது பற்றாக்குறை தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கேபிட்டல் ஃபண்டோட நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5,200 கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் ஃபார் பவிலியன் ஃபண்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்க, இதில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் டோர்னமெண்ட். நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி இந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் போடலை, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்க டோர்னமெண்ட் வந்து 1,400 இருக்கு. அந்த 1,400க்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் டோர்னமெண்ட் ஷுட் பி கெப்ட் ரிசர்வ் டு த பர்மனன்ட் எவாலுவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டோர்னமெண்ட்டோட அமௌண்ட் எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,400 அதோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ரெசிப்ட் சைடில் பாருங்க இன்னொன்று கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட். டோர்னமெண்ட்ல சப்ஸ்கிரிப்ஷன் 2,000, அதுக்கான செலவுகள் எவ்வளோ அப்படின்னா 1,400. ஸோ 2,000தோட 1,400 நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 600 கிடைக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீகசிஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா லயபிலிட்டி. ஸோ அதை லயபிலிட்டி சைடு போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி போஸ்ட் பண்ணும்போது நமக்கு போத் சைடு டோட்டல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 25,800 கிடைக்கும். 25,800 கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகங்கள் இருக்கும், என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டு 10,500 அப்படின்னு இங்கே போட்டிருக்கல மேம், அது எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த புக் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2015 அப்படின்னு போட்டு லயபிலிட்டி சைடு அசட் சைடு என்ன நம்ம போஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள், ஸ்டாக் ஆன் பேட் அண்ட் பால். பேட் அண்ட் பாலோட ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னா 3,000. எங்க மேம் இருக்கு 3,000 அப்படின்னா ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், 3,000 நமக்கு பேட் அண்ட் பாலோட அமௌண்ட்டு. ஸோ எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இன்க்ளூட் ஹேட் ஸ்டாக் அண்ட் 3,000 நமக்கு ஓப்பனிங். ஸோ இந்த 3,000 போடணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் நமக்கு 8,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 8,000 நம்ம அசட் சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லயபிலிட்டி சைடு என்ன போடணும் அப்படின்னா அட்வான்ஸ்டாக ரிசீவ் பண்ணது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 500 இருந்துச்சு, அந்த 500 போடணும். ஸோ டோட்டல் இங்கே 11,000, இங்கே 11,000, இந்த 11,000ல இருந்து 500 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10,500. ஸோ இதுதான் நமக்கு அந்த கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் சம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸைஸ் 21. ஸோ எக்ஸைஸ் 21 பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸைஸ் 21 இல்லஸ்ட்ரேஷன் 18 ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பாருங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா கொஷின் எடுத்துக்கோங்க. அந்த கொஷின் எடுத்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் 21 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் given below for the Ramanathapuram Sports Club prepare income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance sheet as the date. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 கொடுத்துருக்காங்க. அதில் ரெசிப்ட்டுக்கு நிறைய ஐட்டம்ஸும் பேமெண்ட்டுக்கு நிறைய ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த சம் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ரெசிப்ட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சேலரி, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா புக் பர்ச்சேஸ். இந்த புக் பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது நமக்கு எங்கே வரும் அப்படின்னா அது அசட் சைடு வந்துடும். ஸோ அதனால் அசட் சைடு நம்ம போடுறதுக்காக அதை நம்ம போடலை. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஷ்னரிக்கு
ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டையும் போட்டிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர், ஓல்டு நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2100க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் அவார்டட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5000 இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம போட்டுட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசிப்ட் சைடு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை சப்ஸ்கிரிப்ஷன் 24,800 ரூபாய் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபீஸ் 2000 போட்டிருக்கோம். பேங்க் இன்ட்ரெஸ்ட் 1500 போட்டிருக்கோம். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் 1100. ஸோ ஓல்டு நியூஸ் பேப்பர் சேல் பண்ணது 1100 நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து கவர்மெண்ட் கிராண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்கு, கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த 10,000 நம்ம இங்கே போடுறோம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு டோட்டல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 41,000 கிடைக்கும். இந்த 41,000ல இருந்து இந்த 14,000 7,200 1000 2,100 5,000 இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 41,100லேருந்து லெஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 11,800 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 11,800 வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், ஆஸ் யூஷுவல் லயபிலிட்டிஸ் அமௌண்ட் அசெட் அமௌண்ட் போட்டிருக்கோம். ஸோ புக்கு பர்ச்சேஸ் பண்ணது அதோட ஓப்பனிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2,400 கேஷ் இன் ஹேண்டு போட்டிருக்கோம். ஸ்டாக் ஆன் ஸ்டேஷ்னரி சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் இருக்குது. ஸோ 1,700 போட்டிருக்கோம். ஸோ கேபிட்டல் ஃபண்டு அதோட சர்ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் ஃபண்டு ரெசிப்ட் இருக்குது 6,000. ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு போத் சைட் டோட்டல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 37,800 நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 19ஓட, அதாவது இந்த இல்லஸ்ட்ரேஷன் 19ஓட சேம் மாடல் தான் நமக்கு எக்ஸைஸ் 22. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 19 வச்சு எக்ஸைஸ் 22 போடுங்க. ஸோ இதே சேம் கண்டினியூ மெத்தட் தான் நமக்கு எக்ஸைஸ் 23 24 ரெண்டுமே இந்த 2 சம்மும், அதாவது 22 23 24 இந்த 3 சம்முமே ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு யூனிட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.